ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ். தோ வரேன்னு சொல்லிட்டு நமக்கு 20th அன்னைக்கு, February 20th அன்னைக்கு நமக்கு சயின்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம நிறைய போட்டிருக்கோம். பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போட்டிருக்கோம், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம், டயக்ராம் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கோ த்ரூ யுவர் சிலபஸ். இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் இப்போ ஒரு முறை நம்ம பார்த்துக்கிறது நமக்கு பெட்ரு. உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற மெசேஜ் பாருங்கள், எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எத்தனை மார்க் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு இருக்குது. உங்களோட என்சிஆர்டி புக்கை தயவு செஞ்சு கோ த்ரூ பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய கைட்ஸ், ரிவிஷன் நோட்ஸ், அது இதுன்னு போயிருந்துருப்பீங்க. ஆனால் முக்கியமான கண்டென்ட் எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்குது, அதை பாருங்கள். உங்கள் ஸ்கூலில் நிறைய உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த கொஷின் பேப்பர்ஸ் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சாம்பிள் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்களே குரூப்பில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ் வேறு ஏதாவது ஸ்கூலில் படிப்பாங்க, அவங்க கொடுத்துருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். லைக் சேம், நல்லா சாப்பிடணும். எக்ஸாமு அப்படிங்கிறதுனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிப்போச்சு. பட் இந்த டைமில் நல்லா சாப்பிட்ணும், அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிடணும். இப்போ போய் நான் பூரி சாப்பிட்றேன், பொங்கல் சாப்பிட்றேன் அப்படின்லாம் சாப்பிட்டா ரொம்ப கஷ்டம். அண்ட் லாஸ்ட் திங், பிலீவ் யோர் செல்ஃப். பிகாஸ் நம்ம இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ அதுக்கான உங்களை ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைம் அது. அதனால் இப்போ நீங்கள் கரெக்டாக உங்களை மேலே நல்ல ஒரு பிலீஃப் வச்சுக்கோங்க. தென் எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். 15th அன்றைக்கே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும், எனக்கு டைம் இல்லை, ஸோ நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், சாரி ஃபார் தட். நீங்கள் எப்போவுமே பயாலஜியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பயாலஜியில் 30 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். 15th அன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 4 o'clock போல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே 2 o'clock போல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில், அந்த ஆர்டரில் முடிச்சுட்டே வாங்க. ரொம்ப ஈஸி தான், அதே ஆர்டர் தான், நம்ம புக்கில் இருக்க மாதிரியே தான். அதே தான் லைஃப் ப்ராசஸில் என்ன படிக்கணும், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு வாங்க. ஏன்னா 10th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா நான் பார்த்ததுல. ஏன்னா ஒரு 4 லெசன் தானே, ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் 16th அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2 PM இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 17th அன்னைக்கு 4 PM முடிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதில் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆர்டரில் உங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாகவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸ்க்கு வாங்க. ஒரு சில ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிச்சிரும், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபிசிக்ஸே பிடிக்காது. இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸ்க்கு வாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நியூமரிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ 17th-லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 19th அன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். 20th அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கால்குலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. லைட்டும் ஹியூமன் ஐயும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரே டயக்ராம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்தந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கும் போதே அதில் இருக்க டயக்ராமு, கால்குலேஷன், இம்பார்ட்டன்ட் டேபிளர் காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த டைம்குள்ளவே உங்களோட ஸ்லீப்பிங், ஈட்டிங் டைம், பிளேயிங் டைம் இதெல்லாம் முடிச்சிடணும். 19th அன்னைக்கு உங்களோட என்ன நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடணும். இந்த ஆர்டரில் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 80/80 நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் எடுக்கிற டைம் இது. ஸோ நம்மளோட ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் கண்டென்ட்டை வந்து எக்ஸாம் ஈஸியாக இருந்ததுன்னு எனக்கு சொல்கிறது மட்டும்தான் பேலன்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ்.